வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனவின் இறுதி கடதாசி, பின்னணியில் மறைந்துள்ள அரசியல் உத்தரவுகள், வெளியான அதிர்ச்சி தகவல். பிறந்து ஒரே மாதமேயான குழந்தைக்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர், யாழில் சம்பவம். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு, முன்மொழியப்பட்டுள்ள திட்டம். பெற்ற மகளையே தேரருக்கு விட்டதாய், பல்லேகம ஹேமரத்ன தேரருக்காக முன்னிலையான 20 சட்டத்தரணிகள், நீதிமன்றில் கதியற்று நின்ற சிறுமி, நடப்பது என்ன? நாட்டின் விடுதியொன்றில் சுற்றி வளைக்கப்பட்ட வெளிநாட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணை, வாக்குமூலத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். நாட்டில் வீசும் பலத்த காற்று, கடும் கொந்தளிப்பில் மேலெழும் அலைகள், மக்களே அவதானம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அடுத்தடுத்து இலங்கையை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான முக்கிய வைத்தியர்கள், நாட்டின் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் பிறந்து 1.5 மாதங்களேயான பெண் குழந்தையொன்று திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீரிமலை நல்லிணக்கப்புறம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் அனனிகா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த மார்ச் 23ஆம் தேதி தாயொருவருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. இந்நிலையில் அந்த குழந்தைகளில் ஒருவருக்கு நேற்று தாயார் பால் கரைத்து ஊட்டிய பின்னர் சிறிது நேரத்தில் குழந்தை திடீரென விரைத்து போய் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து குழந்தை உடனடியாக தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து குழந்தையின் சடலம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் முன்னெடுத்துள்ளார். மேலும் உடற்கூற்று பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் உருவாகியுள்ள தாழ்வு அழுத்த பகுதி தொடர்ந்து நிலவி வருவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமும் மழை பொழிவும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை அவதானமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை வரையிலும் புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடலோர பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காங்கேசன்துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் சில நேரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கடலோர பகுதிகளில் சில நேரங்களில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படக்கூடும் என்றும் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளுக்கும் சற்றே கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அந்த நேரங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பான நிலைக்கு மாற்றப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிறுமியொருவரை தகாத நடத்திக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அனுராதபுர பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிரான வழக்கு விசாரணை அனுராதபுரம் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன பிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்ததிஸ்ஸ, சிரேஷ்ட சட்டத்தரணி ரஞ்சித் ராஜகருணா உள்ளிட்ட 20 சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இருப்பினும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் உரிமைக்காக எந்தவொரு சட்டத்தரணியும் அல்லது எந்தவொரு வெளித்தரப்பினரும் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நீதியை நிலைநாட்டும் பிரிவின் நீதித்துறை பிரதானி சஞ்சீவனி அபயகோனின் முயற்சியாலேயே குறித்த தேரருக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் அவருக்கு எதிராக பிடியாணை கூட பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டத்தரணி சஞ்சீவனி அபயகோன் தனது முகநூல் பதிவொன்றில் கருத்து வெளியிட்டிருந்தார்.
அதில் சட்டத்திற்கு மேல் மதம், நீதியை விட பணம் முன்னிலையில் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் நீதித்துறைக்கு கடுமையான அழுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதையே அந்த பதிவு சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனுராதபுரம் நீதிமன்ற நீதிபதி சியபத் சசிந்து விக்ரமரத்ன சந்தேக நபரான பல்லேகம தேரரை எதிர்வரும் 22ஆம் திகதி அனுராதபுரம் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டார். அதேவேளை தனது இளம்பயது மகளை தெரிந்திருந்தே குறித்த பிக்கியுடன் ஒப்படைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தாயாரை பிணையில் விடுவிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பெண்ணை இம்மாதம் 22ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கின் முதல் சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரரும் கோட்டை நீதிபதி பாசன் அமரசேன வழங்கிய உத்தரவின் பேரில் இம்மாதம் 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 12 நாட்களாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைவாக ஆசிரியர் சேவையில் நிலவி வரும் சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் படிப்படியாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அதிக வருமானம் பெறும் முதல் 10 தொழிலுக்குள் ஆசிரியர் சேவை கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை எந்தவித அரசியல் தலையீடுமின்றி முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் கல்வி முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் தரம் 9 மாணவர்களுக்காக தேசிய மட்டத்திலான பரீட்சை ஒன்றை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சையின் மூலம் மாணவர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப கல்வி அல்லது தொழிற்கல்வித்துறையை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் இதற்காக நாட்டில் 50 தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 1000க்கும் அதிகமான விசேட வைத்தியர்களும் ஏனைய வைத்தியர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் தமிழ் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அதேவேளை மேலும் கணிசமான எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான மருத்துவமனைகள் மற்றும் கிராமப்புற மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளை தொடர்ந்து பராமரிப்பதில் கடும் சிரமங்கள் உருவாகக்கூடும் எனவும் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக மயக்க மருந்து நிபுணர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் இளம் வைத்தியர்கள் உள்ளிட்ட அனுபவம் மிக்க பல மருத்துவர்கள் வெளிநாட்டு மருத்துவ பீட பரீட்சைகளில் சித்தியடைந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போது அரச மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் வைத்தியர்கள் தங்களது வழக்கமான கடமைகளுக்கு மேலாக கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 120 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் கலிபோர்னியா மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள வங்கிக் கணக்குகளை இலங்கையிலிருந்தே ஊடுருவியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இணையவழி நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தொடர்பிலான விவரங்கள் கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்ய முன்னிலையில் வெலிக்கடை போலீசாரால் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 3 கணனிகளை இலங்கை கணினி அவசர தயாரிப்பு பிரிவுக்கு அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையிலேயே இப்படியான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கைப்பற்றப்பட்ட 151 கணனிகள், 51 மடிக்கணனிகள் மற்றும் 266 கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் தொடர்பிலும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகள் முழுமையாக நிறைவடையாத காரணத்தினால் சந்தேக நபர்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை பரிசீலித்த மேலதிக நீதவான் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த 28 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்களை சமர்ப்பிப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த இணையவழி மோசடி நடவடிக்கை ராஜகிரிய மத்திய வெளிக்கட வீதியில் அமைந்துள்ள 7 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்றில் பலத்த பாதுகாப்புடன் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் திகதி சுமார் 15 கோடி ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் கணினி உபகரணங்களுடன் கைது செய்யப்பட்ட இந்த 120 சந்தேக நபர்களும் முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது சீனா,
வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தொடர்பில் உயிரிழப்பதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஊடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தற்கொலை செய்ய தூண்டப்பட்டாரா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் நிலவுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தொடர்பில் கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியூடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் தனக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் பெயர்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் கபில சந்திரசேன நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்ததாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் தரப்பின் உறுப்பினர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் போலீசார் நெகிழ்வான அணுகுமுறையை கடைபிடித்ததாகவும் தற்போது நாட்டில் காட்டுச் சட்டம் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவும் போலீசாரும் அரசியல் உத்தரவுகளுக்கேற்ப செயற்படுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டில் தற்போது சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பதும் படுகொலை செய்யப்படுவதும் வழக்கமான நிலையாக மாறியுள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.